அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த தெய்வங்களுடைய மனித அதாவது அவதாரம் எடுத்த கடவுளுடைய ஜாதக அதான் ராசி லக்னம் நட்சத்திரத்தை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் அவங்களை மனதார உங்களுக்கு என்ன பலன் தேவையோ அவங்களை நினைத்து வணங்கினால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் வணங்கக்கூடியது நட்சத்திரம், லக்னம், ராசி. அதை தொடர்ந்து ஒரு 48 நாட்கள், ஒரு மண்டலம் நீங்கள் மனதார அவங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரத்தை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அதாவது எப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய வாழ்வு மிக சிறப்பாக அமையும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அனைவருமே சொல்லக்கூடிய ராசி லக்னம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது விநாயகர் பெருமான் தான். அவர் வந்து முப்பெரும் கடவுள். இப்போ அவருடைய சொல்கிறேன், கருத்தில் கொண்டு இதை அனைவருமே சொல்லலாம். டெய்லியும் காலையில் எழுந்த உடனே அவருடைய நட்சத்திரம் லக்னம் ராசியை சொல்லி வணங்குங்க. உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ந்து ஒரு விநாயகரை தொடர்ந்து அவரோடு சேர்த்து ஒரு 6 கடவுளுடைய அவதாரத்துடைய நட்சத்திர ராசி லக்னத்தை சொல்கிறேன். உங்களுக்கு எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லை உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கடவுள் பொருந்துதோ அவருடைய லக்னம் நட்சத்திரம் ராசியை சொல்லி வணங்குங்க. உங்களுக்கு 100% உங்களை வெற்றி உங்களை தேடி வரும். உடலில் வியாதிகள் இருந்தாலும் உங்களை விட்டுட்டு விலகிடும். கருத்தில் கொள்ளுங்க. ஏழ்மையில் இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு கல்வியில் தடை இருந்தாலும் அவங்களுடைய படிப்பு சிறக்கும். குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தடைகள் விலகி அவங்களுக்கு திருமணம் ஏற்படும். கருத்தில் கொண்டு இப்போ நான் சொல்கிறத சொல்லி நீங்கள் பயன்பெறுவது மிகவும் சிறப்பு. அவருடைய ராசி லக்னம் நட்சத்திரத்தில் சொல்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் செலவாயிட போகிறது இல்லை. ஒரு முறை சொன்னால் கூட போதும். உங்களுக்கு முடிந்தால் நவகிரகங்கள் அடிப்படையில் 9 முறைகள் சொல்லுங்க, மிகவும் சிறப்பு. இல்லை குறைந்தது 3 முறைகள் சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா எழுதுவிட ஒரு முறை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அது கூட கஜலட்சுமி அம்மா நீங்கள் எப்படி வேணால் வணங்கிக்கலாம். கஜலட்சுமி அம்மாவையும் சொர்ண பவரையும் சேர்த்து சொல்லுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து வசதிகளும் கிடைக்கும். அதையும் சொல்லிட்டு இந்த வேதாத்திரி ஐயா சொன்ன வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா மிகவும் சிறப்பு. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதை சொல்லி நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ சொன்ன இந்த ராசி லக்னம் நட்சத்திரம் கஜலட்சுமி அம்மா சொர்ண பைரவர் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு முறை சொன்னாலும் போதும். இல்லை 3 முறையும் சொல்லலாம், 9 முறையும் சொல்லலாம். உங்களுடைய விருப்பம். இதை டெய்லியும் பயன்படுத்தி பாருங்கள். குறைந்தது ஒரு 48 நாட்கள் நீங்கள் இதை சொல்லி பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு. இன்று சஷ்டி வேற. நீங்கள் இதை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் 100% மாற்றங்கள் ஏற்படும். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நான் கணபதியுடைய ராசி லக்னத்தை சொல்கிறேன், நட்சத்திரத்தை சொல்கிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஸ்ரீ கணபதி வெற்றி கடவுளாகிய கணபதி ஜாதகம் அவரை சதுர்த்தி அன்று வழிபட்டு வர மிகவும் சிறப்பு. அதே போல் டெய்லியும் வணங்கி வர மிகவும் சிறப்பு. கருத்து சொல்லுங்க. ஜென்ம நட்சத்திரம் அஸ்தம், ஜென்ம ராசி கன்னி, ஜென்ம லக்னம் விருச்சிகம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கிருஷ்ண ஜாதகம் ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி, ஜென்ம ராசி ரிஷமம், ஜென்ம லக்னமும் ரிஷமம். கருத்தில் கொள்ளுங்க. திருப்பி சொல்கிறேன். ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி, ஜென்ம ராசி ரிஷமம், ஜென்ம லக்னம் ரிஷமம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் விநாயகர் பெருமாள் திருப்பி சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஜென்ம நட்சத்திரம் அஸ்தம், ஜென்ம ராசி கன்னி, ஜென்ம லக்னம் விருச்சிகம். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த அவதார கடவுள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஜென்ம நட்சத்திரம் விசாகம், ஜென்ம ராசி துலாம், ஜென்ம லக்னம் கடகம்.
ஜென்ம நட்சத்திரம் விசாகம், ஜென்ம ராசி துலாம், ஜென்ம லக்னம் கடகம். கருத்தில் கொள்ளுங்க. இவங்க இந்த நட்சத்திரம் ராசி லக்னத்தை வணங்க இவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண தடையும் விலகி அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான அமைப்புகள் அமையும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஸ்ரீ ராமபுரம் அவதார கடவுளான ஸ்ரீ ராமபுரானின் ஜாதக நட்சத்திரம் கருத்தில் கொள்ளுங்க. ஜென்ம நட்சத்திரம் பூசம், ஜென்ம ராசி மிதுனம், ஜென்ம லக்னம் கடகம். இது சொல்லி நீங்கள் 48 நாள் வணங்குகிற கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல உங்களுடைய பாவங்கள் முழுதும் நீங்கி உங்களுக்கு புண்ணியங்கள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இவருடைய ஞாபகத்தை ஜெபிங்க. வாழ்க்கையில் 100% நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த வருமானம் பெருகிறதுக்கு ஸ்ரீ லட்சுமி குபேரி ஜாதகத்தை அதாவது ராசி லக்கணத்தை சொல்லி பயன்பெறுங்க. இப்போ ஸ்ரீ லட்சுமி குபேரி ஜாதகத்தை சொல்கிற கருத்தில் கொள்ளுங்க. ஜென்ம ராசி தனுசு, ஜென்ம லக்னம் மீனம், ஜென்ம நட்சத்திரம் பூராடம். கருத்தில் கொள்ளுங்க. ஜென்ம நட்சத்திரம் பூராடம், ஜென்ம ராசி தனுசு, ஜென்ம லக்னம் மீனம். இது வாழ்க்கையில் வறுமை கோட்டை கீழ் இருப்பவர்கள் இந்த நட்சத்திரம் ராசி லக்னத்தை சொல்லி 48 நாள் வணங்கி வர அவங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் வெற்றி கடவுளான ஸ்ரீ அனுமானின் ஜாதகத்தில் அவர் ராசி நட்சத்திர லக்னத்தை சொல்கிற கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஜென்ம நட்சத்திரம் மூலம், ஜென்ம ராசி தனுசு, ஜென்ம லக்னம் மேசம். கருத்தில் கொள்ளுங்க. இதை சொல்லி வழங்கினா இந்த நவகிரக தோஷங்களும் சனி பகவானின் 7 சனி, கங்கட சனி, கண்ட சனி, அனைத்து சனிகளும் சனி திசை நடக்கக்குள்ள நீங்கள் இவருடைய நட்சத்திரம் ராசி லக்னத்தை சொல்லி வணங்குகிற உங்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் அது விலகிடும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சொன்ன அனைத்து கடவுள்களையும் ராசி லக்னம் நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கடவுளை சொல்லி வணங்குங்க. உங்களுக்கு 100% உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். பயன்படுத்தி பாருங்க. ஒரு 48 நாள் நம்ம சொல்றதுனால நம்மளுக்கு எந்த பின்னணியும் வந்துட போறதில்லை. அதனால் இதை முயற்சித்து நீங்கள் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் இறைவனர்களால் 100% உங்களுக்கு வெற்றி கிட்டும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். நன்றி, வணக்கம்.